காமராஜரை இழிவாக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்காத திமுகவிற்கு எதிராக ராதாபுரம் சட்டமன்ற பாஜக வேட்பாளர் எஸ்.பி. பாலகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் மாவட்ட தலைவர் தங்கராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பனகுடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசியதை கண்டித்து பல ஆர்ப்பாட்டங்கள் நாடார் மகாஜன சங்கம் நாடார் சங்கங்கள் மூலமாக செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று நாடார் மகாஜன சங்கமும் மற்றும் ஏனைய நாடார் சங்கங்களும் சேர்ந்து இந்த திமுகவை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரையும் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ராதாபுரம் தொகுதியில எங்களுடைய ஆதரவு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் டெல்லி தொடர்பு இருக்கு, இந்தி நன்றா தெரிகிறது. ஆனால் எங்கள் ராதாபுரம் தொகுதியை அவர் சென்மை செய்வார் என்பதற்காகவே ராதாபுரம் தொகுதி மக்கள் மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் வாங்கி ராதாபுரம் தொகுதியை சீர் செய்வார் என்பதற்காகவே ராதாபுரம் தொகுதி மக்கள் அவருக்கு தாமரைக்கு வாக்களிக்கிறோம்.